அவ்யக்த சமிகை 17 பிப்ரவரி 2025. இன்னைக்கு பாபா ஏக்ரஸ் அதையெல்லாம் பத்தி நல்லா புரிய வைக்கிறாரு. இன்றைய இஷாரா மகா வாக்கியம், सर्व समन सर्व रसनाएं एक से लेने वाला ही एकांत प्रिय हो सकता है. எப்பொழுது நமக்கு சர்வ சம்பந்தங்களும் அப்பா அம்மா நண்பன் அக்கா தங்கை அண்ணன் தம்பி பாஸ் குரு டீச்சர் குழந்தை ஃப்ரெண்டு எல்லாமே, இது எப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட அனுபவம் பண்றோமோ அப்ப நம்ம என்ன யோசிப்போம், இல்லையே என் பாஸ் கம்பெனியில் இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு, அது எப்படி நான் பாபா கிட்ட வைக்கிறது, ஏன் வைக்க கூடாது? பாபா என்னுடைய முதலாளின்னா அவர் என்னை எப்படி வச்சுப்பாரு, எனக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு, எனக்கு எப்படிப்பட்ட வேலை கொடுப்பாரு, ட்ரை பண்ணலாம் இல்லையா? இங்க இதை பண்ணும் பொழுது இங்க ஒரு வேலை முன்ன பின்ன எதா இருந்தாலும் சாக்கார உலகத்துல சரியாயிடும். அதனால என்ன சொல்றாரு, எல்லா சம்பந்தங்கள் மற்றும் அதனுடைய ரசனையை அதை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தான். அதை நீங்க அந்த ஒருத்தர்கிட்ட அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால அந்த ஒருவரிடம் மூழ்கி இருக்க முடியும். जब एक द्वारा सर्व रसनाएं प्राप्त हो सकती है तो अनेक तरफ जाने की आवश्यकता ही क्या है? அப்ப மாமா கேட்கிறாரு, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா காயும் கிடைக்குதா, பழமும் கிடைக்குதா, மளிகை சாமான் கிடைக்குது, கிளீனிங் ஐட்டம் கிடைக்குது, சோப்பு பவுடர் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுன்னா அப்ப இந்த கடையில கொஞ்சம் வாங்கிக்கிறேன், இங்கேருந்து 10 அடி தள்ளி இன்னொரு கடையில ஒண்ணு வாங்குறேன், அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் பழக்கடைக்கு போறேன், பண்ண மாட்டோமே? அவாடா அப்படித்தானே பண்ணுவோம். ஒரு ட்ராலி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு விலை கொடுத்துட்டு வந்துடும். ஒரு இடத்துல எல்லாம் கிடைக்குது. அப்ப அதே போல பாபா என்ன சொல்றாரு, நான் என்னால உங்களுக்கு அப்பாவுடைய அனுபவத்தை கொடுக்க முடியும், நல்ல ஒரு குழந்தையினுடைய அனுபவத்தை செய்ய முடியும், நல்ல ஒரு ஃப்ரெண்டு வேணுமா, மனம் விட்டு நீங்க என்னோட பேசலாம், ஒரு அக்காவா யாரா இருந்தா நல்லா இருக்கும், பேச முடியும். அப்ப எல்லாமே என்கிட்ட கிடைக்குது போது பாபா புரியல, நம்ம கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி வேற எங்கேயோ கவனம் போகும்? அப்போ அனுபவம் செய்ய வைக்கிறவர்களுடைய பிரச்சனை இல்லதானே இது. எடுக்க வேண்டியவங்களுக்கு பாவம் அதை எடுக்க தெரியலன்னு சொல்லலாம், நம்ம விருப்பப்படலன்னு தெரியல. அதனால பாபா சொல்றாரு, அந்த ரசனையை உங்களால கண்டிப்பா என்கிட்ட சர்வ சம்பந்தங்கள் ரசனை அனுபவம் செய்ய முடியும். அதனால கேட்கிறாரு, வேற எங்கேயாவது மனம் போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? सिर्फ एक शब्द भी याद रखो तो उसमें सारा ज्ञान आ जाता, स्मृति भी आ जाती. அதனால அந்த ஒன்று எனக்குரிய வார்த்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒன்று, அந்த ஒன்றுல உலகமே இருக்கு, முழு ஞானம் வந்துடுது, நினைவு வருது, பாபா சொல்லி கொடுத்தது எல்லாம் நினைவுக்கு வருது. சம்பந்த பி ஆஜாத்தா, அப்ப சம்பந்தங்களும் என்கிட்ட உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்திதி பி ஆஜாத்தி, அப்போ நல்லா அவதான் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது குஷி குஷி பேசுவோம் இல்லையா? ஸ்திதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடுது. டீச்சர்னும் போது கையை கட்டிட்டு சின்சியரா உட்காந்து படிப்போம். டீச்சர் என்னமோ சொல்லி கொடுக்குறாரு, கவனமா படிப்போம். ஆக ஒவ்வொரு சம்பந்தத்திலயும் உங்களுக்கு வேற வேற ஸ்மிருதிகள் குஷி வந்துடுது. और साथ साथ जो प्राप्ति होती है वो भी उस एक शब्द से स्पष्ट हो जाती. அப்ப அந்த ஒருவருடைய சம்பந்தத்துல ஒருவருடைய டேஸ்ட்ல இருக்கும் பொழுது வெரைட்டி அனுபவங்கள் வெரைட்டி பிராப்திகள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குது. एक की याद स्थिति एक रस और ज्ञान भी सारा एक की याद का ही मिलता है. ஸோ ஒருவனுடைய நினைவுல இருக்கிறோம், ஸ்திதியும் மேல கீழே ஆடலாம் அசையல, மாறாக ஏக்ரஸ்ல ரொம்ப குஷியா இருக்கிறோம், மற்றும் ஞானமும் அந்த ஒருவரை பற்றிய என்னை பற்றிய ஞானம், அந்த ஸ்மிருதி, அந்த நினைவு. प्राप्ति भी जो होती है वो भी एक रस रहती है. இப்போ ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன், ஒருத்தர்கிட்டே நான் எல்லாத்தையும் அனுபவம் பண்றேன், ஒருத்தருடைய அன்புல இருக்கிறேன், அந்த ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது பிராப்திகள் அந்த ஒருத்தர்கிட்டே கிடைச்சிடுது. என்ன வேணுமோ, ஸ்தூலமானதும் சரி சூக்ஷ்மமானதும் சரி, கலைகளும் சரி குணங்களும் சரி விசேஷத்தன்மைகளும் சரி, இது பாபா என்ன பண்றாராம், ஆளினால் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்மளை அப்படி நிரப்பி விட்டுடுறாராம். நல்லா இருக்கு இல்லையா?
பகவானோட சங்கம் யுகத்துல நிரம்பி நிலையில அனுபவம் பண்ணலாம். அதனால பாபா சொல்றாரு, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. என்னிடம் சர்வ சம்பந்தங்களுடைய ரசனையை நீங்க அனுபவம் பண்ணி சர்வ பிராப்திகளையும் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இன்னைக்கு முழு நாள்ல தேவையான நேரத்துல அம்மா, தேவையான நேரத்துல அப்பா, முரளி கேட்கக்கூடிய நேரத்துல டீச்சர், ரிவைஸ் பண்ணக்கூடிய நேரத்துல டீச்சர், வரதானம் வாங்குற நேரத்துல சத்துகுரு, வெரைட்டி அனுபவம் பண்ணுங்க. நல்லது. ஓம் சாந்தி.